வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் மத்தி மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மத்தி மீன் வந்துட்டு கொஞ்சம் முள்ளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். குழம்பு பண்ணாலும் சரி, இல்லை மீன் ஃப்ரை பண்ணாலும் சரி, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் கண்டிப்பாக சேர்க்கணும், அதனால் வெந்தயமும் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். இப்போது கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பற்களை தோலை நீக்கிட்டு நல்லா தட்டிட்டு வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது வெங்காயம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுடுங்க. இந்த மீன் குழம்புக்கு நான் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை இந்த குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிற புளியவும் நல்லா கரைச்சிட்டு அந்த தோல் சேர்க்காமல் நல்லா வடிகட்டி இந்த குழம்பு கூட சேர்த்துருங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம 2லேருந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு தான் நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி அரிசி கழுவும் போது 2வது முறை இல்லை 3வது முறை அந்த அரிசி கழுவிட்டு அந்த தண்ணி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அரிசி கழுவின தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா குழம்பு கொதித்ததும் சிம்மரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா வரும். ஏன்னா மீன் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம ரொம்ப நேரம் நம்ம குழம்பு கொதிக்க வைக்க மாட்டோம், அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மருக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக அழகாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற மீன் துண்டுகளை நம்ம சேர்க்கணும். நான் இன்றைக்கி மத்தி மீன் பயன்படுத்தி தான் நான் குழம்பு வைக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு என்ன மீன் கிடைச்சாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புல மீன் சேர்க்கும்போது குழம்பை நல்லா சிம்மருக்கு மாற்றிட்டு அதுக்கு பிறகு மீன் சேருங்க. குழம்பு அதுக்கு பிறகு கொதிக்கும்போது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டால் நமக்கு சரியாக இருக்கும். நல்லா கொதிக்கும்போது நீங்கள் மீன் சேர்த்திங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம அது உதிர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போது எல்லா மீனையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் லைட்டாக அந்த குழம்புல நல்லா மூழ்கிற அளவுக்கு மீனை நல்லா இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. ரொம்ப கரண்டி போட்டு கிளறக்கூடாது. இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சாலே போதும். இது சின்ன சின்ன மீனுன்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது. இப்போது குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு, மீனுமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இது சட்டியில் வைக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகுமே கூட கொஞ்சம் நல்லாவே சூடு இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு உடனேவே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா மீன் நல்லாவே வெந்திருக்கு. இந்த குழம்பு நல்லா ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் பொறுத்து சாப்பிடும்போது அந்த மீனில் அந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே ஏறி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மறுநாள் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும். அதனால் மீதமான குழம்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வெளியிலே நல்லா கவர் பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டு மறுநாள் சாப்பிட்றதுக்கு இன்னுமே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். இப்போது ரொம்ப சூப்பரான மத்தி மீன் வறுவல், மத்தி மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.